கமல் மாதிரி அடிக்கடி கெட்டப்ப மாத்திட்டே இருக்க. அப்புறம்க்கா நீ முதல்ல போட்டிருந்த பேண்ட் ஷர்ட்டே சூப்பரா இருந்துச்சு. நீ போயிட்டு அதை மாத்திட்டு வாக்கா. ஏய் சும்மாரு. அது முல்லைய பொண்ணு பார்க்க வரவங்களுக்காக போட்ட மேக்கப். அதான் இப்ப கழிச்சிட்டால. நித்யா, நீ செஞ்ச அல்வாவை சரசு திருப்பி கொடுத்து பேசிட்டு இருக்கும் போதே நீ எங்க சொல்லாம கொள்ளாம வெளியில போன? அது அது வந்து அவரு திட்டினத பார்த்து ரொம்ப நான் பயந்து போயிட்டேன்மா. ஆமா நித்யா, உன் கைப்பக்கம் ஒரே மாதிரி இருக்குமே, அல்வா ஏன் அப்படியாச்சு? அது அது வரப்போற மாப்பிள்ளைக்கு அக்காவை பிடிக்கணுங்கிற பதட்டத்துல கொஞ்சம் தப்பா பண்ணிட்டேன். எப்படியோக்கா, ஆனா அக்கா நீ போட்ட அந்த பேண்ட் ஷர்ட் கெட்டப்பாலதான் நம்ம முல்லையக்க வாழ்க்கையே தப்பிச்சுது. என்னடி சொல்ற? ஆமாமா, அந்த பேண்ட் ஷர்ட்டை பார்த்து தானே அந்த மாப்பிள்ளை சொல்ல விட்டான். இல்லன்னா அவன் நல்லவன் நம்ம எல்லாரும் ஏமாந்துருப்போம்ல. அக்கா எனக்காக ஒரே ஒரு தடவை அந்த மெட்ராஸ் பாஷை பேசுக்கா, சூப்பரா இருந்துச்சுக்கா. அதுக்கு அவங்க தானமா வரணும். யாரு? அது அப்படி இல்லம்மா, அந்த கெட்டப் போட்டாதான் அந்த பாஷை வரும் அப்படின்னு சொல்ல வந்தேன். அம்மா, அக்கா எங்க? உள்ளதாமா இருக்கா. முல்லைக்கு இந்த வரணும் தட்டி போயிடுச்சு. அதான் அம்மனுக்கு விரதம் வேண்டியிருக்க. பாக்கலாம். அன்னபூர்ணி, ஒன்னும் கவலைப்படாதம்மா, அவளுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். சரிம்மா, பாவம் அந்த சரசக்காவை வர சொல்லுங்க, நான் நல்ல அல்வாவா செஞ்சு கொடுக்கறேன். நான் சொல்லிடுறேன்க்கா. சரி, என்னம்மா? வாங்க சரசக்கா. என்ன நித்யா, வர சொன்னியாமே? இந்தாங்க அல்வா, உங்களுக்காக நான் இப்பதான் செஞ்சேன். ஐயோ, இதுக்காக தான் வர சொன்னியா? அக்கா பயப்படாதீங்க, இது நல்ல அல்வா தான், வாங்கிக்கோங்க, பயப்படாம சாப்பிடுங்க. இந்த அல்வா ரொம்ப அருமையா இருக்கே. முன்னாடி கொடுத்த அல்வாக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. உனக்கு பாவாடை தாவணி தான் சூப்பரா இருக்கு. ஆமாம், உண்மைதான். ஷூட்டிங்ல கூட அப்படிதான் சொன்னாங்க. ஆனா கன்றாவி, அதெல்லாம் எப்படிதான் கட்டுறாங்களோ. கன்றாவியா? சத்யா தெய்வீகமா பாட்டு பாடினா நம்மளும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கவிதை சொல்லி அவளை கரெக்ட் பண்ணணும். எந்த கவிதை சொல்லலாம்? கண்ணே சத்யா, நீ இல்லைனா நான் வெட்டியா, நீயும் நானும் சேர்ந்தா கழுத்துல மாலை, இல்லன்னா போடு என் போட்டோக்கு மாலை. அடடே கண்ணியப்பா, எவ்வளவு அழகா கவிதை சொல்றடா. இது எப்படியாவது அவர்கிட்ட சொல்லிருவோம். கவிதை மறந்துருச்சே. ஐயோ, இவளை பார்த்தா எல்லாமே மறக்குதே. இப்ப ஏதாவது இவகிட்ட பேசுவோம். ஐயோ, கணிச்சு கணிச்சு கழுத மாதிரி ஆயிட்டனே. இனி நோ ஸ்பீக்கிங், ஒன்லி டச்சிங். கல்யாணம் கேக்குதா? கல்யாணம் கவிதை சொல்லி சூடாந்தா சூடு வைக்கிறேன். சத்யா, உனக்காக நான் டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டேன். நீ தான் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேங்கிற. உனக்கு முடிக்க வேண்டாம், கண்ணிய பண்ற பேரை மாத்திக்கிட்டேன், அமுல் பேபின்னு மாத்திக்கிட்டேன். நீ அமுல் பேபியா? பேரை மாத்திட்டா நீ அமுல் பேபி ஆயிருவியா? நீ என்ன பேபி ஆனாலும் நான் ரவுடி பேபி தான்டா. இப்ப பாரு.
மூஞ்சி பாரு. மூஞ்சி. மூஞ்சி கடையில காத்துக்கிறியா? காத்துக்கிறியாடா? மூஞ்சி போடா. நீ சொன்ன லோக்கல் ஐடியாக்கே கண்ணம் பழுத்துருச்சு. இதுல இன்டர்நேஷனல் ஐடியா வேற. சாமிகிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன். இனிமே அவர் பாத்துக்கிட்டோம். சார், கடவுள்கிட்ட காரியத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணாலும் அவரா வந்து நேர வேலை பாப்பாரு. அதாவது சார், அவர் லீலைகளுக்கு ஒரு கருவி வேணும்ல. அந்த கருவி யாரா வேணாலும் இருக்கலாம் சார். அந்த கருவி ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கலாம், உங்களை விட ஹேண்ட்ஸமா இருக்கலாம், உங்க பக்கத்திலே இருக்கலாம், உங்க ஆபீஸ்லயே இருக்கலாம், உங்க பிஏவா இருக்கலாம், அவருக்கு பேரு ஜாக்கி சானா கூட இருக்கலாம். இதெல்லாம் எங்க படிச்சு கழிச்ச? சார், கேலண்டர்ல என்னோட ராசிக்கு நான் தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு இருக்கு சார். டேபிள தொட்டு தானே இருக்க. இது ஒன்னும் பொண்ணாவலையே. கிண்டலா சார்? இல்ல, நக்கல். ஓ ஓ, எதுக்கு சத்யாவும் நித்யாவும் சந்திக்க வைக்கணும்? நான் ஏன் நல்லவன் ப்ரூவ் பண்ணும்? போதுண்டா சாமி, எனக்கு சத்யாவும் வேணாம், நித்யாவும் வேணாம். நான் என் பொழைப்பையே பாக்குறேன். இது வந்து நித்யா நான் ஜாக்கெட்டை கிழிச்சதையும் கடத்தினதையும் போலீஸ்ட சொல்லாம இருக்கா. போலீஸ்ட மட்டும் சொல்லியிருந்தா நம்ம கம்பி எண்ணி இருக்கணும். சார் என்ன இல்ல என்னன்னு கேக்குறேன். நாம நாமன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சார். நீங்க கிழிச்சீங்க, நீங்க கடத்துனீங்க. யோ, கிழிச்சதை வேணா நானா இருக்கலாம், ஆனா கடத்தினதுல நம்ம 3 பேருக்கும் பங்கு இருக்கு. இல்ல நீயும் அந்த டிரைவரும் கிரைம் பார்ட்னர்ஸ். இதுக்கு அந்த குடிகாரன் சாட்சி. நான் A1 குற்றவாளினா நீ A2, அந்த டிரைவர் A3. சார், கொஞ்சமாவது நீங்க இந்த கம்பெனி பாஸ் மாதிரி பேசுங்க. கொல்லக்கூட்ட பாஸ் மாதிரி பேசுறீங்க. இனிமேட்டு உங்களுக்கு என்னோட ஐடியா கன்சல்டன்சி கேன்சல் பண்ண போறேன். பாக்குறேன் உங்க கடவுள் என்னதான் பண்றாருன்னு. அவுட். நான் போறேன். வாங்க. சொல்லுங்க மேடம். நான் பிரபு சாரை பார்க்கணும். ஓ, A1 அக்யூஸ் தான் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணீங்களா? டி ஜாக்கி, ஜாக்கியை கரெக்டா மூட மாட்டாங்க போல இருக்கே. சார் என்ன மேம்? கூட்டு வரேன். என்ட்ரி போட்டீங்களா? என்ன சார்? என்ட்ரி என்ட்ரி. சார் கூட்டு வரேன். நீங்க உட்காருங்க. என்ட்ரி போடுங்க. உட்காருங்க. உட்காருங்க. சரி. சார், யோ என்னையா இப்ப எதுக்கு இப்படி ஸ்கேட்டிங்ல வர? சார் மொத்தமும் போச்சு. என்ன உளர்ற? சார், பிரச்சனை கடவுள் ஹேண்ட் ஓவர் பண்ண போய் அவரு ஹேண்ட் கஃப் அமிச்சிட்டாரு சார். சார், அங்க நித்யா போலீஸோட வந்திருக்காங்க சார். நீயா சொல்ற? சார், நீ சொல்றது ஒண்ணுமே இல்ல. இது வர புது ஆபீஸா இருக்கு. எப்படி தப்பிக்கணும்னு தெரியல. ஏதாவது விண்டோ வழியா தப்பிச்சு விண்டோஸ் மூலமா ஆபீஸ் நடத்திக்கலாம். வாங்க சார் போலாம். யோ இரியா. சார், என்னமோ அவங்க போலீஸ் போக மாட்டாங்கன்னு சொன்னீங்க. போலீஸ கையோட கூட்டு வந்திருக்காங்க சார். நித்யா அப்பாவி நினைச்சா படுபாவியா இருக்கா சார். வாங்க போலாம். என்னது? ஹல்வா. பாத்தீங்களா சார், புளிய பிடிக்கிறவன் சாக்லேட்டோட வருவான். நம்மள பிடிக்க அல்வாவோட வந்திருக்காங்க. சாரி சார், உங்களை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்க எக்ஸ் ஒய்ஃபை மீட் பண்ணேன் சார். அப்பதான் நீங்க என்ன அவங்கன்னு நினைச்சு தப்பா நடந்துக்கிட்டீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சத்யாவை மீட் பண்ணீங்களா? ஆமா, நாங்க 2 பேரும் சந்திச்சு பேசணும். ஆனா சார், இந்த உலகத்திலே சாரி கேட்கறதுக்காக போலீஸோட வந்த முதலாளி இவங்களதான் இருப்பாங்கல்ல. சார நான் கூட்டிட்டு வரல.
சாரி. சாரி. ஆக்சுவலி நான் நீங்க 2 பேரும் ஒரே ஆள் நினைச்சிட்டேன். அதுல வந்தது அவ்வளவு குழப்பமும். கோவத்துல நான் கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டேன். நடந்த எல்லாத்துக்கும் சாரி. நானும் சாரிங்க. நீங்க என்ன பண்ணீங்க? அது ஒண்ணும் இல்ல. நடந்த கேவலமான சம்பவத்துக்கெல்லாம் அசிங்கமான ஐடியா கொடுத்ததெல்லாம் இவர்தான். ஓ, இவர்தானா? அதானே பார்த்தேன். நீங்க ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க. நீங்க எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? அவங்க எதுக்கு மாறி மாறி வேஷம் போட்டு முன்னாடி வராங்கிற டென்ஷன் தான். எப்படியோ எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் இன்னும் கிளியர் ஆகல மேடம். என்னது? சாப்பாடுக்கு நீங்க போட்ட தடை இன்னும் கிளியர் பண்ணலையே மேடம். இவருடைய சாப்பாடை சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு மேடம். அதுக்கு உங்க எம்டி ஆர்டர் கொடுத்தா இன்னையில இருந்து சாப்பாடு கொண்டு வந்துருவேன். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். போதுங்களா? யோ சும்மாரியா? ஏங்க எப்போதும் போல நீங்களே ஃபுட் டெலிவரி பண்ணிருங்க. தேங்க்ஸ் சார். அண்ட் இனி நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். நானும் உங்க ஃப்ரெண்டு. இந்தாங்க, நான் வரேன் சார். ஃப்ரெண்ட்ஷிப் அவருக்கு ஹலோ எனக்கா? பா என்ன அடி! ஐயா! ஐயோ, இவன் பைக்க பார்த்தா கூட எனக்கு எதுக்கு நடுக்க வருது கூட தெரியல. எல்லாரும் வண்டி ஒழுங்கா விட்டு போறாங்க, இவன் மட்டும் எப்படி நிறுத்திட்டு போயிருக்கா பத்தியா? இவ்வளவுதான் அடிக்க முடியல. பைக்கா சாடிப்பா. கலரு என்ன நாய் ஒண்ணுக்கு போற மாதிரி காலை தூக்கி நிறுறா? இல்ல, நம்ம பைக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். நான் உடம்புலாம் நல்லா இருக்குதா? அது நல்லா மசாஜ் பண்ணி விட்ட மாதிரியே இருக்கு. இன்னும் கொஞ்சம் மச்சாஜி. ஐயோ போதுமா? போதும். சத்யா, பொண்டாட்டிக்கிட்ட புருஷனுங்கெல்லாம் அடி வாங்குறது ஒண்ணு புதுசு இல்ல. ஆனா நான் இன்னும் புருஷன் ஆகல. அது அதுக்கு 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 நாம 2 பேரும் வந்து கல்யாணம். இப்ப என்ன புதுசா ஏதாவது பிரச்சனையா? என்ன சத்யா, என்னவோ பிரச்சனை அது காதுல விழுந்துட்டு இருக்க. அவனுக்கு என்னவா? சமார் என் கையில சிக்கன. என்னடா கனியப்பா இங்க வந்து நின்னுங்கற? எமோ நீ வேற. எமோ அங்க பாருமா. டேய், இதுங்க 2 நடு ரோட்ல என்னடா பண்ணினுக்குதுங்க? ஐயோ என்னன்னே தெரியலையாமா. இதோ பாரு, உங்ககிட்ட பிரச்சனை பண்ண வரல. இனிமே நம்மளுக்குள்ள பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன். நான் எப்பப்பா பிரச்சனை பண்ண? நீ தானப்பா பிரச்சனை பண்ண. சரி, நான் தான் தெரியாம பிரச்சனை பண்ணேன், ஒத்துக்கிறேன். இப்பதான் நித்யா உன்னை பார்த்ததா சொன்னாங்க. அவங்கள உன்னை மீட் பண்ண வச்சு பிரச்சனை புரிய வைக்க தான் அன்னைக்கு உன் ஏரியாக்கே வந்தேன். மற்றபடி உன் கூட சேரணும்னு எந்த ட்ராமாவும் பண்ணல, பண்ணவும் மாட்டேன். அது எனக்கு தேவையும் இல்லை. பாருமா, அதான் அந்த நித்யா டீட்டெயிலா சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்னத்துக்கு என்ன பார்க்க வந்துக்கிறா? என் பக்கம் நியாயம்னா நான் யாரை வேணாலும் நேருக்கு நேரா பார்ப்பேன். அதுவே நான் பண்ணது தப்புன்னா யார்கிட்ட வேணாலும் நான் எக்ஸ்கியூஸ் கேட்பேன். அதான் ஆம்பளைக்கு அழகுன்னு நினைக்கிறவனா? ஒரு நிமிஷம். நீ டிராமா பண்ணலன்னு சொன்ன சரி, அதே மாதிரி நானும் உன்னோட சேர்றதுக்கு டிராமா பண்ணலன்னு இப்ப புரிஞ்சிருமே.
எனக்கும் எந்த டிராமாவும் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஒரு தடவை வானான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டா அதை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அதான் இந்த சத்யா. வரட்டா? இப்பதான் அவர் ஆபீஸ்க்கு போய் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தேன். என்னடி சொல்ற? நீ தானே அவரை வேண்டவே வேண்டான்னு சொன்ன. இப்ப நீயே அவரை போய் பாத்துட்டு வந்தேன்னு சொல்ற. அது அது வந்து அப்போ நோன்னு சொன்னதுக்கும் இப்ப நீ எஸ்ன்னு சொன்னதுக்கும் நடுவுல என்னக்கா நடந்துச்சு? டெல் மீ. ஒன்னும் நடக்கல. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள சந்திச்சேன். அவங்கதான் பிரபு சார் முன்கோவக்காரரு. மத்தபடி ரொம்ப நல்லவரு. வேற ஒரு குழப்பத்துலதான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டாரு. அவரு ஜென்டில்மேன் அப்படி இப்படின்னு சார பத்தி பயங்கரமா சொன்னாங்க. சரி, அது உண்மைதானா இல்லையான்னு நேர்ல அவரை பார்த்து விசாரிக்க போனேன். அங்கதான். அப்புறம் அந்த ஜென்டில்மேன் வேற என்ன சொன்னாரு? சாரி கேட்டாரு. இனிமே ராசி ஆயிக்கலாம், ஆபீஸ்க்கு இன்னையில இருந்து கேட்டரிங் பண்ணிக்கலான்னு ஆர்டர் கொடுத்துட்டாரு. அப்புறம் என்ன, கை குலுக்கிட்டு வந்துட்டேன். என்ன கை குலுக்கிட்டு வந்தியா? இல்ல, கையெழுத்துல அக்ரிமெண்ட்ல அதத்தான் அதை போட்டுட்டு வந்துட்டேன்னு தான் சொன்னேன். சத்யா அது பாவாடை தாவணியில பிரபுட ஆபீஸ்ல இவளுக்கு என்ன வேலை? 2 பேரும் ரோட்ல பார்த்து உரைச்சிக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ கோல்மால் நடக்குது. இது என்னன்னு கண்டுபிடிக்காம இந்த கண்ணிய போய மாட்டான். மேடம், அங்க தூக்கிட்டு போறாங்க. சத்யா தூக்கா? அத சாப்பாடு கரையோட போறாங்களே, அவங்க எங்க போறாங்க? சத்யாவா? அது நித்யா. ஓ, பேண்ட் சட்டை போட்ட சத்யா, பாவாடை தண்ணி போட்ட நித்யாவா? ஆமா, இங்க எதுக்கு வந்திருக்காங்க? டெய்லி எம்டிக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க. அடியே சத்யா, சினிமால டூப் போற மாதிரி நிஜத்திலி சம டூப் போறாளே. இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டேன். ஹலோ, இது லஞ்ச் டைம், யாரையும் பார்க்க முடியாது. கொஞ்சம் உட்காருங்களா? பார்க்க முடியாதா? என்னால பொறுக்கு. இவளுக்கு என்ன இங்க வேலை? இடியட், நாக் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாது, அறிவில்ல. இவளுக்கு என்ன இங்க வேலை? முத அத சொல்லுங்க. ஏன் இவங்க இங்க இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாமே பிரச்சனை தான். வெளியில 2 பேர் என் முன்னாடி நல்ல சண்டை போற மாதிரி நடிச்சுட்டு உள்ளுக்கு சோறு ஊட்டிக்கிறீங்களா 2 பேரும்? நாங்க பாக்குறப்ப பேண்ட் சட்டை, இவனை பாக்குறப்ப பாவாடை தாவணியா? அதே கப்பா, என்ன ஒரு நடிப்புடா சாமி. நேஷனல் அவார்டு, ஆஸ்கார் அவார்டு எல்லாம் உனக்குதான். அதான் தெரிஞ்சிருச்சு. இந்த கன்னியப்பனை ஏமாத்த முடியுமா? புடிச்சல்ல 2 பேரும் கையும் கழுவுமா? ஏண்டி, உன் மேல ஆசைப்பட்ட தவிர என்னடி பாவம் பண்ண? எதுக்கு இப்படி ஏமாத்துற? அன்னைக்கு இதே மாதிரி பாவாடை தவறில வேஷம் போட்டு வந்து தயிர் சாதம் ஊறுகான்னு சொல்லி ஏமாத்துன. சார், கொஞ்சம் ரசம் ஊத்தட்டுமா? அடியே மோசக்காரி, நம்மள எனக்கு விஷத்தை கொடுத்துட்டு அவனுக்கு ரசத்தை ஊத்துறியா? ஏடி, வீட்டுல இருந்து கிளம்பி கெட்டப்பையும் சேஞ்ச் பண்ணி இவனோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கியா? நீ எப்படி வேணா போ, எங்களை எதுக்கு ஏமாத்துன? இப்ப எதுக்கு இந்த நாடகம்லாம்? டேய், சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காத. நீ நிறுத்தா. உனக்கு என்ன, மொத்தமா இழந்தவன் நான் தானே. பேண்ட் சட்டை போடுறான்னு பிரிஞ்சு போனேன். இப்ப பாவாடை தாவணி போடுறான்னு 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா? அடியே ஆஸ்கார் நாயகி, நீங்க 2 பேரும் கூடி கொலாவிக்கிறது என்னையாண்டி அடிச்சா?
சிரிக்கிறியா? சிரிடி சிரி. எப்பா உன்னை சும்மா விடாது. உங்ககிட்ட அடி வாங்குறது எனக்கு ஒண்ணு புதுசு இல்ல. அப்போ என் உடம்பு மட்டும் தான் வலிச்சுது, இப்ப என் மனசு சேர்ந்து வலிக்குது. ஏய், உனக்கு எங்க வலிச்சா என்ன? நான் சாப்பிடுறத நீ பார்த்தா எனக்கு வயிறு தான் வலிக்கும். முதல்ல வெளில போ. உங்க 2 பேத்துக்கு ரொமான்ஸ் ஏதாவது பாக்கி இருக்குதா? நான் ஏதாவது உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கனா? ஏய், மரியாதை. சார் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. பாயசம் வைக்கட்டுமா? இது பாயசமா? அடியா நாடகக்காரி, இப்படி நடிச்சிட்டு இருக்கிறாடி. உன்னையே உன்னை கொல்ல விட மாட்டேன். ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ வா வா. அம்மா. எரும மாடு, கொஞ்சம் கூட சென்ஸே இல்லாத தண்டம். ஏய், இங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்காம லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. வெளில போடா, வெளில போ. ஒண்ணுடும், வெளில போ. இதே மாதிரி உங்க அப்படி பஞ்சர் பண்றேன்டா. போடா. டேய், அவன் வந்துகிட்டே இருக்கான். இன்னைக்கு அவனுக்கு குடுக்கற குடுல இந்த ஊர்லயே இருக்க கூடாது. அவன் டேய் போடா, நிறைய வண்டியா. எப்படி நான்சென்ஸ் மாதிரி பைக்கை நடு ரோட்ல நிப்பாட்டிருக்கானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லைங்க. இடியட்ஸ். இடியட்ஸ். எப்படி பார்க் பண்ணிருக்கானுங்க? நான் சத்யா, அது நித்யா. நான் வேற, அவ வேற. நான் பயிற்று, அவ கேட்டரிங். எங்க யாருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீயே சம்பந்தம் பத்தாது. புரிதா? புரிதா? எல்லாமே புரிஞ்சது சத்யா. என்னைய மன்னிச்சிரு சத்யா. இனிமே உன்ன இந்த ஏரியா பக்கம் பார்த்தேன் மூஞ்சிக்கு வச்சிரப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எப்படியோ நம்ம அடிக்கடி மீட் பண்ணிரோம். சரி, நீங்க கிளம்புங்க. சரிங்க, நான் வரேன்.
அந்த நித்யா அப்பவே சொன்னா நான் சத்யா இல்ல சத்யா இல்லன்னு. நான் தான் உன் மைதான் வேலை செய்தோன்னு நினைச்சுக்கினேன். எப்படியோ நல்லது நடந்துருச்சு. ஓனான் தலையா, நான் அடி வாங்கி அவமானப்பட்டது உனக்கு சந்தோஷமா இருக்கடா? நீ அடி வாங்குறது ஒண்ணும் புதுசு இல்லையே. நான் நல்லது நடந்துச்சுன்னு சொன்னது நாம 2 பேரும் ஒருத்திக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்பதான் 2 பேரும் கிடைச்சிட்டாங்களே. நீ நித்யாவை எடுத்துக்கோ, நான் சத்யாவை எடுத்துக்கிறேன். ஏய், நானே சத்யாவும் பிரபு அடிய பங்கு போட்டு கொடுத்துருக்காங்க, நொந்து போய் வந்திருக்கேன். நீ காதல பங்கு போடுறியா? உனக்கு கொடுத்தா? டேய் ஒரு நிமிஷம் இரு. இந்த டில்லி பைய சொல்றதுல ஒரு மேட் இருக்குதுடா. பங்கு பிரிச்சாதான் நம்மளுக்கு நல்லது நடக்கும். என்னமா சொல்ற? ஆமாண்டா, அந்த சத்யா உனக்கு கிடைப்பான்னு நினைச்சா அது நடக்காதுடா. நம்ம பிளான் போட்டாதான் நடக்கும். என்னமா பிளானு? அந்த நித்யா பிரபு பக்கம் சாஞ்சா உனக்கு சத்யா தன்னால கிடைப்பா. அம்மா, இதெல்லாம் எப்படிமா? டேய், அந்த பிரபு இன்னும் ஒண்டி கட்டியாவே இருக்கிறதாண்டா நம்மளுக்கு பிரச்சனையா வைக்கிது. அந்த நித்யா பிரபுவோட ஆளுன்னு நம்ம சத்யாவுக்கு தெரிஞ்சா அந்த சத்யா பிரபு தூணு துப்பிட்டு ஊபக்க சாஞ்சிருவாடா. என்னடா எப்படிடா நம்ம பிளானு? நித்யா வாங்க. என்னங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இப்பதான் வந்தேன். எதுக்கு வர சொன்னீங்க? அது இன்னாங்க, வாங்கிக்கங்க. என்னக்கா? உங்களுக்குதான். என்னங்க இது காஸ்ட்லியான புடவையா இருக்கு. நான் ஸ்டண்ட் பண்ற ஷூட்டிங் ஸ்பாட்ல இன்னைக்கு அந்த ஹீரோயினுக்கு பர்த்டே. அதான் எல்லாருக்கும் ஒரு gift கொடுத்தாங்க. நமக்கு தான் புடவை கட்டுற அவசியமே இல்லையே, அதான் உங்களுக்கு கொண்டாண்டேன். இத உங்களுக்கு முக்கியமான யாருக்காவது கொடுத்திருக்கலாம்ல. யா, நீங்க எனக்கு முக்கியம் இல்லையா? நீங்க என்னோட ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன மாதிரியே இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிறீங்க. நீங்க அழுவுறதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். ஓ, அதனால்தான் இந்த புடவை உங்களான்னு கொடுக்கணும்னு தோணுச்சு. தேங்க்ஸுங்க. நான் திரும்ப கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பிரபு சார நான் திரும்பவும் சந்திச்சேன். அவர்கிட்ட பேசும்போது அவரும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்களும் ரொம்ப தெளிவாதான் இருக்கீங்க. அப்புறம் எதுக்குங்க பிரிஞ்சீங்க? பிரியத்துக்கும் சேர்றதுக்கும் காரணமா தேவா? அதாவது தாங்க, விட்டுருங்க. சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. சாரி. ஆனா நீங்க இவ்வளவு அக்கறையா பேசுறப்போ எதுவும் மறைய முடியாது போலதே. சரி சொல்றேன். அது உங்களை மாதிரி முடி வச்சு புடவை கட்டிக்கின்னு பொட்டு வச்சுக்கின்னு பூ வச்சுக்கின்னு கோயிலுக்கு கொலவனு போய்கின்னு அதே மாதிரி மத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுபடி நாம வாழணும்னு அவன் ஆசைப்படுறான். ஆனா நான் அப்படியே ஆப்போசிட்டு. இப்படி பேண்ட் செட்டு அடிதடி ரகல இதான் நம்ம கேரக்டர். இத பிரபுவால ஏத்துக்க முடியல, என்னாலையும் இதை விட்டு கொடுக்க முடியல. இதுக்காகவா பிரிஞ்சீங்க? தெரியலங்க, ஒருவேளை நான் உங்களை மாதிரி இருந்திருந்தா அவனுக்கு பிடிச்சிருக்கும் போல. இது அது மட்டும் இல்ல, பிரபு என் அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ள சந்தர்ப்ப சூழ்நிலையால எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணி வாழவே ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு என்ன பிடிச்சது. ஆனா விதி விளையாட்டால என்ன மொத்தமா வெறுத்துட்டான். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள சண்டை அப்பப்போ பெருசாயி ஒரு தப்பால இன்னொரு தப்புன்னு போயினே இருந்து 2 பேரும் பிரியற அளவு ஆயிடுச்சு.
லைஃப் உண்மையாவே ஃபீலிங்கா தான் இருக்கு. ஜோடியா இருக்கிறதுக்கான அத்தனை தகுதியும் பொருத்தமும் இருந்து பிரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கும் போது என்னாலேயே தாங்கிக்க முடியலங்க. நீங்க எப்படிங்க தாங்கிக்கிறீங்க? என்ன பண்றது, பிரிஞ்சாச்சு. அதே நினைச்சுன்னு இருக்க முடியாதுல. அதான் எங்க ஏரியா பிள்ளைங்கள என் பிள்ளைங்களா நினைச்சு அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கத்து கொடுத்து அவங்கள பாத்துக்கிறேன். சரி, உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க சேரணும்னு நினைச்சதே இல்லையா? அந்த குழந்தை இருந்திருந்தா நாங்க பிரிஞ்சிருக்க மாட்டோம். தப்பாயிடுச்சு. அவ்வளவுதான். பிரிஞ்சதுக்கு குழந்தை காரணம், சேரத்துக்கு காரணம் எதுவும் இல்லையா? சாரிங்க, நான் உங்க பர்சனல் விஷயத்தெல்லாம் சொல்ல சொல்லி உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். சாச்சா, நமக்குள்ள என்னத்துக்கு சாரி எல்லாம்? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரிங்க, நான் கிளம்புறேன். லஞ்ச் டெலிவரி பண்ணணும். சரி, போயிட்டான். புடவை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வாங்கிக்கினதும் ரொம்ப தேங்க்ஸ். சரி, அப்ப நான் கிளம்புறேன். பாய். வாங்க. ஓ, லஞ்ச் டைம் வந்துருச்சா? ஒரு 2 minutes will be there. சார், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்களே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. இல்ல, நாங்க பாத்துக்கிறோம். கேட்கன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க முகம் ஏன் இவ்வளவு டல்லா இருக்கு? உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல மேடம், ஓபனா பேசுங்க. இல்ல, நாளைக்கு என் தங்கச்சிக்கு பர்த்டே. அதான் கொஞ்சம். அப்புறம் என்ன மேடம், இது நல்ல விஷயம் தானே? இதுக்கு போய் இவ்வளவு டல்லா இருந்துகிட்டு பாருங்க, உங்களை பார்த்து எங்க பாசும் டல் ஆயிட்டாரு. ஏங்க, எதுக்கு இதுக்கு போய் டல்லா இருக்கீங்க? இல்ல சார், அவ என்னோட தங்கச்சி, ரொம்ப செல்லம். அதான் அவளுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். சரி, அப்புறம் என்ன, சிறப்பா செய்ய வேண்டியது தானே? வர வேண்டிய பணம் எதுவும் இன்னும் வரல. எல்லாரும் தரேன்னு சொல்லிட்டு காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. அதான். பணம் இல்லைன்னா இவ்வளவு சுகமா இருந்தீங்க? கவலைப்படாதீங்க, உங்க சிஸ்டர் பர்த்டேவை செம்மையா கிராண்டா கொண்டாடிடலாம். ஒன் செகண்ட். சார், சார் அது அடுத்த மாசம் எனக்கும் பர்த்டே வருது சார். நானும் சேர்த்து ஸ்வைப் பண்ணிக்கிறேன் சார். சார், உங்க நல்ல மனசுக்கு சென்னையில தண்ணி தேங்காத இடத்துல உங்களுக்கு வீடு கிடைக்கும் சார். இந்த கார்டு நான் உனக்கு யூஸ் பண்ண கொடுக்கல. அவங்களோட போய் அவங்களுக்கு என்னெல்லாம் நீட் இருக்கோ அதை வாங்கி கொடு. ஐயோ, பரவாயில்ல சார், நாங்களே பண்ணிக்கிறோம். நானே எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடுவேன். நான் அதுக்கு தான் கிளம்புறேன். உங்க சிஸ்டர் பர்த்டேக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா என்னோட கிஃப்ட் தான். இதை நீங்க கண்டிப்பா ஏத்துக்கணும். இல்ல சார், வேண்டாம். நீங்க எதுவும் பேசாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஜாக்கி இங்க சும்மா தான் இருக்கான். அவனை வேணா கூட்டு போங்க. உங்க போதைக்கு நான் ஊருகா. சார், நீங்களும் கண்டிப்பா பர்த்டேக்கு வரணும். ஷூர். ஜாக்கி சார், நீ இப்பவே நித்யாவோட கிளம்பு. போற சார். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா இத நான் என்னோட கேட்டரிங் சர்வீஸ் பணத்துல கழிச்சுக்கிறேன். வரேன். சார், வேலை செய்யற நேரத்துல பர்சனல் ஒர்க்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அப்ப இதுக்கு பேர் என்ன? பின் நம்பர் என்னன்னு கேட்டேன் சார், சொல்லுங்க சார். போன்ல சொல்றீங்களா? ஓகே.
வணக்கம் தம்பி. வாங்க. வாங்க வணக்கம். வாங்க வாங்க சார். வணக்கம். வாங்க. ஹலோ சார். ஹாய். வணக்கம் சார். வாங்க. இந்தாங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ ஜென்டில்மேன் சார். ஹாப்பி பர்த்டே அம்மா. தேங்க் யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு எதுக்கு கொடுக்குறீங்க? இத புடிங்க. யாருக்கு பர்த்டேவோ அவங்களோட அக்காவுக்கு பொக்கே கொடுக்கறதா எங்க ஃபேமிலியோட வழக்கம். என்னங்க புடிங்க. புடிங்க. பிளேமி புடிங்க. அன்னபூர்ணியம்மா, நீங்களும் முல்லைக்கு மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்கீங்க. இவங்கள மாதிரி நல்லா கோட் சூட் போட்ட மாப்பிள்ளையா பாருங்க. அன்னபூர்ணே, என்ன விசேஷம்? வீடே அமர்க்களப்படுது. பொண்ணுக்கு பிறந்த நாள், அதான். ஓ, கொண்டாட்டம் போடுற அளவுக்கு வசதியா தான் இருக்கீங்க. ஆனா நான் வட்டி கேட்டா மட்டும் மூஞ்சிய தொங்க போட்டுட்டு இல்லன்னு சொல்லி அப்படியே பாக்குறது. இப்ப மட்டும் உங்களுக்கு இதுக்கு பணம் எப்படி வந்துச்சு? அண்ணா, ஃபங்க்ஷன் முடியட்டும், அப்புறம் பேசிக்கலாமே. என்ன பேச போற? கேக்க கொடுத்து என் வாய் அடைக்க போறேன். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரியாம இங்கிருந்து நான் போக மாட்டேன். வாங்கின கடன் அடைக்க வக்கு இல்ல, வக்கனையா கொண்டாட்டம் மட்டும் தேவைப்படுதா? அடுத்தவன் காசுனா அவ்வளவு இலக்காரமா போச்சுல்ல. ஏங்க எங்க காசை இப்படி வீடே சேர்த்து சாப்பிடுறீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கெல்லாம்? ஐயா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இருங்க. ஹலோ, காசை கடனா கொடுத்தா என்ன வேணா பேசுவீங்களா? கொஞ்சம் டீசன்சி வேணா? வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, அப்போ வந்து கத்துறீங்க. மேனஸ் இல்ல. சரி, நீ கேக்குற நாகரிகம் மேனஸ் என்னண்ட இல்ல. இவங்க தான் வண்டியே வச்சிருக்காங்கல்ல, பணத்தை கொடுக்க வேண்டியதானே. இப்ப என்ன, உனக்கு பணம் தானே வேணும்? எவ்வளவுன்னு சொல்லு, நான் தரேன். சார், வேண்டாம் சார். நீங்க இருங்க. சொல்லுங்க, எவ்வளவு தரணும்? தம்பி, ஹீரோ மாதிரி 5 நிமிஷத்துல அடிக்கிற கடன் இல்லை இது. பல லட்சம். உன்னால முடியுமா? எத்தனை லட்சமா இருந்தான்னு நான் தரேன். சார், இருங்க சார். வேண்டாம் சார், சொன்னா கேளுங்க. இது எங்களோட கடன், நாங்க எப்படியாவது கட்டிக்கிறோம். மேலும் மேலும் எங்களுக்கு கடனாக வேண்டாம். ஏங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நான் இப்ப தரேங்க. இல்ல சார், அவமானம் தானே எங்களுக்கு பழக்கப்பட்டுருச்சு, விடுங்க. வாங்க வாங்க, ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரியே தெரியல, நம்ம ஏங்க, போலாம். வாடி நில்லுங்க. சரி, இந்த மாசம் வட்டி எவ்வளவுன்னு சொல்லு, அதை நான் தரேன். சார், சார், நீங்க பேசாம இருங்க. ஜாக்கி சார், அது எவ்வளவு கேட்டு கொடுத்து அனுப்பு. ஓகே சார். ஏன் வெளியே வாங்க. வாங்க, நீங்களும் வாங்க, வெளியே வாங்க. ஏன் எல்லாரும் இப்படி சோகமா இருக்கீங்க?
ஃபங்க்ஷன் மூட கெடுக்க வேண்டாம். அமலா, கேக் வெட்டு. காயப்படுத்துறவங்க மத்தியில மருந்து போடுறவங்களும் இருக்காங்கன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம். அமலா பாவம், அவளோட ஆசையை கெடுக்க வேண்டாம். எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். அமலா, கேக் கட் பண்றீ? கமான், கேக் விடுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you. Happy birthday to dear Amala. Happy birthday to you. சந்தோஷமான ஃபங்க்ஷன் அன்னைக்கு அப்படி நடக்கணும். நித்யாவோட முகம் அப்படியே வாடி போயிடுச்சு. எல்லாரும் முன்னாடியும் கடன்காரனுக்கு அவங்க பதில் சொல்ல முடியாம தவிச்ச தவிப்பு இருக்கே, என்னால பார்க்கவே முடியல. உங்க ஃபேமிலியை பார்த்தா இன்கம்க்கு மேல எக்ஸ்ட்ரா செலவு பண்ற மாதிரி தெரியல. அப்புறம் எப்படி இவ்வளவு கடன் ஆச்சு? சந்தோஷத்தை அள்ளி அள்ளி தந்த இந்த வீடுதான் இன்னைக்கு எங்களை அழ வச்சிட்டு இருக்கு. ஒரு காலத்துல இங்க ஊஹோன்னு வாழ்ந்த குடும்பம் எங்களோடது. தாத்தா சிங்கப்பூருக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டின வீடு. தாத்தா வழியில அப்பாவும் அதே சிங்கப்பூருக்கு போய் நல்லா சம்பாதிச்சாரு. செல்வமும் சந்தோஷமும் எங்க வீட்டுல விளையாடுச்சு. எல்லாம் நல்லபடியாவே நடந்துட்டா அப்புறம் எதுக்கு கண்ணீர் ஆண்டவன் கொடுத்திருக்கான்? வருஷம் முன்னாடி அப்பா சென்னையில பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு வேலையை விட்டுட்டு வந்துட்டாரு. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிச்சாரு. ஆனா நண்பர்கள் எல்லாம் துரோகிகள் ஆனாங்க. பணத்தை ஏமாத்தினாங்க. அப்பா கடன்காரன் ஆனாரு. விட்டதை பிடிக்கணும்னு சூதாட்டத்துல இறங்கி இந்த வீட்டையும் இழந்தாரு. 3 பிள்ளைங்களை தினம் தினம் பார்த்து பார்த்து இவங்களை எப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோமேன்னு நொந்து நொந்து செத்தும் போயிட்டாரு. இந்த வீட்டு மேல பல லட்சம் கடன் இருக்கு. எங்களால அதை அடைக்க முடியல. அதான் வட்டியை மட்டும் கட்டுறோம். ஒரு காலத்துல ஊருக்கே இலவசமா சோறு போட்ட குடும்பம் இன்னைக்கு அதே சோறை வச்சுதான் நாங்க பொழைச்சிட்டு இருக்கோம். அகதிகள் நாட்டை விட்டு ஓடும்போது ஒரு பிடி மண்ணை ஞாபகமா அள்ளி துணியில முடிஞ்சிட்டு போவாங்களாம். நாங்க இந்த வீட்டுல வாழ்ந்த வாழ்க்கைய மனசுல முடிஞ்சு வச்சுட்டு அலையிறோம். எப்படி அந்த கடன் அடைக்க போறீங்க? நாங்க வாழ்றதுக்கே போராடுறப்போ கடனை எங்கெங்க அடைக்கிறது? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சமையல் தான். ஒரு மெஸ் எடுத்து ஆரம்பிச்சா சம்பாதிச்சு கடன் எல்லாம் அடைச்சிடலாம். ஆனா அதுக்கு பல லட்சம் ரூபாய் வேணுமே.
ஃபங்க்ஷனுக்கே உங்ககிட்ட தான் காசு வாங்கினேன். இதுல நாங்க லட்சத்துக்கு எங்கெங்க போறது? விடுங்க சார். போலாம் சார். இதுக்கு மேல இங்க இருந்தா நான் அழ ஆரம்பிச்சிருவேன். எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. சார் சார், கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, மெக்கானிக்கை கூப்பிடணும், கொஞ்சம் ட்ராப் பண்றீங்களா? என்ன ப்ராப்ளம் பாத்துருவா? ஒண்ணு வேணாம், நீ போ. பகலா இருந்தா நான் என்னத்துக்கு நிக்க போறேன்? உனக்காகன்னு இல்ல. இந்த நேரத்துல யாரு ஹெல்ப் கேட்டாலும் நான் செய்யதான் போறேன். அதுக்குதான் கேக்குறேன். என்ன செக் பண்ணவா? சரி, காரை சரி பண்ணி கொடு. ஆனா மெக்கானிக் சார்ஜ் வாங்கிக்கணும். அடேங்கப்பா, எனக்கு நீங்க காசு தரீங்களோ? சரி சரி, நீங்க முதலாளி, நாங்க தொழிலாளி. காசு கொடுத்தா வாங்கிட வேண்டியதானா? ஒன்னும் பண்ண முடியாது. மெக்கானிக் வந்தாதான் கார் எடுக்க முடியும். ஏன்? ஈசிஎம் போயிடுச்சு, அதை மாத்தினாதான் கார் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ் கடை எதுவும் இருக்காது. நாளைக்கு காலைல தான் சரி பண்ண முடியும். சரி, இங்கே நின்று என்ன பண்ண போற? போற வழிதான், நான் உன்னை டிராப் பண்ணிடுவா. இந்த பேரு நீ இன்னும் பால்சியா நினைச்சு நிறுவற போல இது. என்ன பொறுத்த வரைக்கும் நீ யாரோ நான் யாரோ. என் மனசுல எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா உன் மனசுலதான் ஏதோ ஒரு இது போல இது. சரி விட்டுரு, நீயே பாத்துக்க. போலாமா? ஓ, இங்கதான். ரொம்ப தேங்க்ஸ். மெக்கானிக், உங்க சார்ஜை வாங்கிக்கோங்க. செய்யற வேலைக்கு தான் நான் காசு வாங்குவேன், உதவிக்கு இல்ல. போய் நிம்மதியா தூங்கு. ஓகே, பாய். யார் பேருக்கு அர்ச்சனை? பிரபு. க்ஷேமஸ்தைர்ய வீர்ய விஜய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்ய அபிவிருத்தி. கடவுளே, என்ன தினம் தினம் பார்க்கணும்னு உனக்கு என்ன ஆசையா? அதை
அதனாலதான் கஷ்டத்தை கொடுத்து என்னை இங்க தினமும் ஓடி வர வைக்கிறியா? போதும், உன் ஆசையை இதோட நிறுத்திக்க. இதுக்கு மேல கஷ்டம் கொடுக்காத. பிறந்த நாளையே கடன் வாங்கிதான் கொண்டாட வேண்டிய நிலைமை எங்களுக்கு. ஆனா அழையா விருந்தாளியா அவமானமும் சேர்ந்து வருது. ஏன் எங்க பொறுப்புல ஏதாவது கோளாரா, இல்ல நாங்க பிறந்ததே தப்பா? எங்க பூர்வீக வீடு எங்களுக்கு கிடைக்காதா? நாங்க வாழ்ந்த வீட்டை கண்ணு மூடுற வரைக்கும் கண்ணாலதான் பாத்துட்டு இருக்கணுமா? எங்க கஷ்டம் தீரவே தீராதா? எங்க கனவு நிறைவேறாதா? கடவுளே, உன் காலடியில இருக்கிற உன் பிள்ளைய கைவிட்டுறாத. எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி காட்டு. எங்களை காப்பாத்து. ஓடி போ. எங்க போற எங்க வர்ற பாக்குறதா நீ என் வேலைய.